நைட்டு டின்னர்ல சாப்பிட்டுட்டு எல்லாரும் தூங்குனதுக்கு அப்புறமா ஹேர் ஆயில் தாங்க ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேன். நான் மேக்ஸிமம் நைட் டைம்ல தாங்க ஹேர் ஆயில் ப்ரிப்பேர் பண்ணுவேன். இங்க இருக்கிற அளவுக்கு எனக்கு அங்க வந்து இன்கிரீடியன்ட்ஸ் அதிகமா கிடைக்காதுங்க. நான் வந்து இன்னைக்கு எண்ணெய் காய்ச்சறதுக்கு எல்லாமே வந்து ஒரு கைப்பிடி அளவு எடுத்திருக்கேங்க. செம்பருத்தி பூ, செம்பருத்தி இலை, மருதாணி, 2 கைப்பிடி அளவு வந்து கருவேப்பிலை, மலநெல்லிக்காய் வந்து 4. உங்ககிட்ட வந்து கரிசலாங்கண்ணி கிடைச்சதுன்னா அதை எல்லாமே வந்து மிக்ஸியில சேர்த்துட்டு கொஞ்சமா நரன்னு அரைச்சு எடுத்ததுக்கு அப்புறமா நான் வந்து 1 லிட்டர் அளவுக்கு எண்ணெய் எடுத்திருந்தேங்க. எண்ணெய் நல்லா காஞ்சு அந்த எசன்ஸ் எல்லாம் இறங்கினதுக்கு அப்புறம் நான் வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயத்தையும் சேர்த்துட்டேங்க. சேர்த்த இன்கிரீடியன்ட்ஸ் எல்லாமே கொஞ்சம் நரன்னு ஆகுங்க. அந்த அளவுக்கு வந்து நல்லா அந்த எசன்ஸ் எல்லாம் இறங்கினதுக்கு அப்புறமா ஒரு 2 நாளைக்கு அப்படியே வச்சிருங்க. நான் பாருங்க காய்ச்சின எண்ணெய் வந்து அவ்வளவு திக்கா இருக்கு பாருங்க. நான் 1 லிட்டர் எண்ணெய் எடுத்திருந்தேன். கிட்டத்தட்ட 150 to 200 ml வந்து நல்லா குறைஞ்சிருக்குங்க. சண்டே வந்துட்டு கோயில் கும்பாபிஷேகத்துக்காக நானும் அவரும் வந்து கொஞ்சம் ஏர்லியாவே போயிட்டு வந்துட்டோம். அத்தை வந்து அவங்க நாங்க சமைச்சறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க மதியத்துக்கு. அவங்க வந்து மட்டன் குழம்பு, மட்டன் ஃப்ரை, முட்டை, ரசம், ஒயிட் ரைஸ் மட்டும் செஞ்சிருந்தாங்க. நான் வந்து பாறை மீன் தாங்க ஃபிஷ் ஃப்ரை பண்ணியிருந்தேன். எங்க அத்தை வந்து மட்டன் தண்ணி குழம்பு சூப்பரா செய்வாங்க.